அத்தியாயம் 1. ஏண்டி, உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? அந்த காயத்ரி இந்த கோயிலுக்கு தானே வருவாங்க என சொன்ன மீயாள் வாசலை எட்டி பார்த்தபடி நின்றாள். ஆமாண்டி, அப்படித்தான் சர்வா சொன்னா. இப்போ வர நேரம்தான். ஆனா காணோமே. எதுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் என வைஷ்ணவியும் யோசனையுடன் சொன்னாள். அதுக்கில்லடி, இந்த டைம் தானே சொன்னா. அப்படியும் வரலையே. அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையாகி இருக்குமோ என மீயாள் பதட்டத்துடன் கேட்டாள். நீ எத பத்தி சொல்ற? அவங்க லவ் விஷயத்த பத்தியா? அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத பாத்துட்டு தானே காயத்ரிய அவங்க வீட்ல வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப தெரியாமலையா இருக்கும்? என வைஷ்ணவி சந்தேகமாக கேட்டாள். எனக்கும் அந்த டவுட் வந்து தான் சர்வா கிட்ட கேட்டேன். ஆனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சமாளிச்சிட்டதா தான் சொன்னா. அதையும் மீறி அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்க வாய்ப்பில்ல. இருந்தாலும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு என மீயாளும் யோசனையாக புருவம் சுருக்கினாள். நீ சந்தேகப்படுறதுலயும் தப்பில்ல தாண்டி. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆளுங்கள பத்தி சொல்லவா வேணும்? சும்மாவே நம்ம விளையாட ஆரம்பிச்சா அத உடைச்சுட்டாங்க, இத உடைச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. சேர்ந்து ஒரு பாட்டு பாட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. நம்மகிட்டயே இவ்வளோ பிரச்சனை பண்றானுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி பார்க்ல உட்கார்ந்திருக்கிறது, இதுபோல கோயிலுக்கு வர்றதுன்னு ஒண்ணா சுத்தியிருக்காங்க. அதையெல்லாம் அவங்க வீட்ல போட்டு குடுக்காமலா இருந்திருப்பாங்க? இதுவரையிலும் இல்லனாலும், விஷயம் தெரிஞ்ச பிறகாவது கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, என வைஷ்ணவி சொன்னாள். நீ சொல்றதும் சரிதாண்டி. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாம் சரியான சகுனிங்க. அதுங்க கண்டிப்பா இந்த வேலைய செஞ்சாலும் செஞ்சிருக்குங்க. நீ வேணும்னா பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புல்டோசர் விட்டு மொத்தமா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸையே தூக்குறேன். என மீயாள் எரிச்சலுடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்பார்ட்மெண்ட்ஸ அப்புறம் தூக்கலாம் மியா. முதல்ல காயத்ரிய தூக்குறதுக்கு என்ன வழியோ அத பாரு என வைஷ்ணவி சரியான சமயம் தாங்கள் வந்த வேலையை நினைவுபடுத்தினாள். அட ஆமாண்டி, அத மறந்தாச்சு பாரு. அது சரி வைஷு, சர்வாவ கூப்பிட கௌதம் போனானே என்ன ஆச்சு? அவங்க வீட்டு ஆளுங்க அவன வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்களாம். வெளியிலேயே விடலையாம். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா கூட பார்க்க விடமாட்டேங்கிறாங்களாம். எப்படியாவது உள்ள போய் அவன கூட்டிட்டு வர முயற்சி பண்றேன்னு சொன்னான். இதுக்கு தான் எடுத்த உடனே பொண்ண தூக்க வேண்டாம்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்போ மட்டும் நம்ம காயுவ தூக்கிட்டு போயிருந்தா எங்க கொண்டு போய் வைக்க முடியும்? 2 பேர் வீட்லயுமே பெரிய இடம். ஒரே நாளைக்குள்ள நம்மள தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன கேட்டா 2 பேரையும் ஒரே நேரத்துல தூக்குறது தான் பெஸ்ட் ஐடியா. முதல்ல இன்னைக்கு காயுவ பாப்போம். அவங்க கூட எத்தன பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு நம்ம வேலைய முடிக்க சுலபமா இருக்கும். என மீயாள் சொல்லி வைஷ்ணவி தலையாட்டிக் கொண்டாள். சற்று நேரத்திலேயே காயத்ரி உள்ளே வர, கூடவே ஒரு பெண்ணும் ஆணுமாக இருவர் உடன் வந்தார்கள். அவர்களோடு ஒரு குட்டி குழந்தையும் வந்திருந்தது. எப்படியும் அதற்கு 1 வயது இருக்கும். அந்த ஆணுக்கு எப்படியும் 30லிருந்து 35 வயதிற்குள் இருக்கலாம். அந்த பெண்ணிற்கு 20லிருந்து 25 வயது இருக்கலாம். இருவரும் கணவன் மனைவியைப் போல் தெரிந்தார்கள். பெண்கள் இருவரையும் முன்னே அனுப்பிவிட்டு அந்த ஆண் சுற்றும் முற்றும் பார்த்தான். அப்படியெனில் அவனுக்கு விஷயம் தெரிந்துதான் கூடவே வந்திருக்கிறான். அவனோடு கூடவே இன்னும் 2 ஆண்களும் வந்து சேர்ந்து கொண்டார்கள். வைஷ்ணவியும் மீயாளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். காயத்ரியை தூக்குவது அவ்வளவு சுலபமல்ல என புரிந்து போனது. சத்தமில்லாமல் அங்கிருந்து நகர்ந்தவர்கள் நேராக வந்து நின்றது தாங்கள் குடியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்ஸில்தான். அந்த அபார்ட்மெண்ட்டில் அவர்களுக்கு என்று ஒரு இளைஞர் படையே இருந்தது. இப்போது சிறுவர் சிறுமியர் கூட அவர்களது படையில் ஐக்கியமாகிவிட, அதுவே அந்த அபார்ட்மெண்ட்டில் உள்ளவர்களுக்கு அவர்கள் மேல் கோபம் வர காரணமாயிருந்தது. கௌதம், வைஷ்ணவி, மீயாள் மூவரும் சிறுவயது முதலே நண்பர்கள். மூவருமே தஞ்சாவூரைச் சேர்ந்தவர்கள். அருகருகே குடியிருந்ததால் பெற்றோர்களுக்குள்ளும் பழக்கம்தான். அதன் காரணமாகவே மூவரும் ஒரே கல்லூரியில் சென்னை வந்து படிக்க சம்மதித்திருந்தார்கள். இப்போது இருக்கும் அபார்ட்மெண்ட்ஸில் சர்வீஸ் பிளாட்ஸ் கிடைக்க, கௌதம் அவன் வகுப்புத் தோழர்கள் இருவருடனும், வைஷ்ணவி மீயாளுடனும் தனித்தனி பிளாட்டில் தங்கிக் கொண்டார்கள். அது ஒரு 5 பிளாக்குகள் கொண்ட அபார்ட்மெண்ட்ஸ். அதில் கிட்டத்தட்ட 75 வீடுகள் இருந்தது. மூவருமே சின்ன வயதிலிருந்து சரியான அராத்துகள். அதனால் வந்த புதிதிலேயே அங்குள்ள இளைஞர்களோடு சுலபமாக அவர்களுக்கு பழக்கம் கிடைத்துவிட்டது. 3வது பிளாக்கான சி பிளாக்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில்தான் சர்வேஸ்வரனின் வீடு இருந்தது. அவ்வளவு சீக்கிரம் யாரிடமும் பேசிவிட மாட்டான்.
ஏதாவது ஒரு புக்கை கையில் வைத்துக்கொண்டு படித்துக்கொண்டு அந்த அபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் பார்க்கில் அமர்ந்திருப்பான். அவனிடம் முதலில் மீயாள் தான் பழகியது. பிறகுதான் எல்லோரும் பேச ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாட்களிலேயே அவனும் குறும்புக்காரன்தான் என்பது தெரிந்து போனது. அவர்களோடு சேர்ந்து அவர்களைத் தாண்டி ஏதாவது சேட்டை செய்து அவர்களையும் சேர்த்து மாட்ட வைத்து விடுவான். அந்த நேரத்தில்தான் 5 பிளாக்குகளை தாண்டி அந்த அபார்ட்மெண்டில் 6வதாக பிளாக் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. அது முழுக்க முழுக்க நவீன ரக மாடல்களில் உள்ள பிளாட். அது சற்று பெரிதாக இருக்க அதில் கிட்டத்தட்ட 20 பிளாட்டுகள் நவீன ரகத்தில் கட்டப்பட்டிருந்தது. அதில் ஒன்றில் காயத்ரி குடிவந்திருக்க, எப்படியோ காயத்ரிக்கும் சர்வேஸ்வரனுக்கும் பழக்கம் ஏற்பட்டு விட்டது. மீயாள்தான் அதை முதலில் கண்டுபிடித்தது. இருவர் கண்களிலும் அத்தனை நேசம் மறைந்திருக்க, நிச்சயம் இது காதல்தான் என்று அவள்தான் முதலில் அவர்கள் மனதில் உள்ளதை கண்டுகொண்டாள். பிறகுதான் அவர்கள் இருவரும் தங்கள் மனதை வெளிப்படுத்தியிருக்க, இப்போது அவர்களைப் பற்றிய விஷயம் கேள்விப்பட்டு இருவரும் அவரவர் வீட்டுச் சிறையில் இருக்கின்றனர். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. நாளைக்கு எப்படியாவது சர்வாவ கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துடணும். அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட பேசி அவன அழைச்சிட்டு வர்றது உங்க பொறுப்பு என அங்கிருந்த ஆண்களிடம் சொன்னவள், அதேபோல காயத்ரிய நானும் வைஷுவும் சேர்ந்து எப்படியாவது கோயிலுக்கு கொண்டு வந்துடுவோம். அவங்க வீட்ல அழைச்சிட்டு போக விட்டா பாப்போம். இல்லைன்னா கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துடுவோம். சோ காயத்ரி பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க முழு ஃபோக்கஸையும் சர்வா மேல மட்டும் தான் இருக்கணும். நாளைக்கு காலையில அவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு பிறகு நாமளே அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லிடலாம் என மீயாள் தன் திட்டத்தை சொன்னாள். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது அவர்கள் அபார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் பார்க்கிங்கில் தான். கார்கள் நிறுத்தும் இடத்தில் நின்று தங்களுக்குள் அவர்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்க, காரில் உட்கார்ந்து தன் பிஏவிடம் முக்கியமான மீட்டிங் விஷயமாக பேசிக் கொண்டிருந்தவனுக்கு அவர்களின் பேச்சு துல்லியமாக காதில் விழுந்தது. ஆரம்பத்தில் புருவம் சுருக்கி அவர்கள் பேச்சைக் கேட்டவன் முடிவில் வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டான். பெற்றவர்களுக்குத் தெரியாமல் திருமணம் செய்து வைக்க நிற்கிறார்களே, அவர்களுக்கு தெரியாத நல்லது கெட்டதா இவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது? நண்பர்கள், அதனால் உதவி செய்கிறோம் என இவர்கள் திருமணம் செய்து வைத்துவிட்டு போவார்கள். கடைசியில் அவர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தங்களுக்குள் அடித்துக்கொண்டு பிரிந்து போவார்கள். தன் பெற்றோரும் இதுபோல ஓடி வந்து திருமணம் செய்து கொண்டவர்கள்தான். ஆனால் அவர்கள் வேறு ரகம். தைரியமாய் வந்து சவால்களை எதிர்கொண்டு நல்லபடியாகவே வாழ்ந்து வந்தார்கள். யார் உதவியும் இல்லாமல் தனித்தே உயர்ந்தார்கள். ஆனால் யார் கண்பட்டதோ அல்பாயுசில் போய் சேர்ந்து விட்டார்கள். எல்லா உறவுகளையும் தூக்கி எறிந்து விட்டு வந்ததால் அவர்கள் போன பிறகு அவன்தான் தனியாளாகி போனான். நானாவது 10 வயது. அதனால் சமாளித்துக் கொண்டேன். இதுவே சின்ன பிள்ளைகளை விட்டுவிட்டு பெற்றோர்கள் பிரிந்து போகிறார்களே, அது அவர்களை எவ்வளவு பாதிக்கும்? இதே யோசனையோடு இருந்தவன் மேலும் அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தான். மீயாள்தான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தாள். பின்னால் இருந்து பார்த்தால் அவள் முகம் அவனுக்குத் தெரியவில்லை. நாளைக்கு நம்ம காயத்ரியை இங்கிருந்து அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு கார் வேணும். கௌதம் சர்வாவை அழைச்சிட்டு வர்றதுக்கு கார் ரெடி பண்ணிடுவான். இப்ப நீயும் நானும் தான் வைஷு அரேஞ்ச் பண்ணணும் என மீயாள் யோசனையோடு சொல்லிக் கொண்டிருந்தாள். அதுக்கு என்னடி? இங்கதான் இத்தனை கார் நிக்குதே. நம்ம இயர்லி மார்னிங் தானே 2 பேரையும் கூட்டிட்டு போக போறோம். அதனால இங்க இருக்க ஏதாவது ஒரு கார்ல டூப்ளிகேட் சாவி போட்டு எடுத்துட்டு போயிடலாம். அதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சே. கார்காரங்க எழுந்து வந்து தேடுறதுக்குள்ள நம்ம அங்க கல்யாணத்தை முடிச்சிடுவோம். எல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டா நம்ம நைஸா காரை கொண்டு வந்து மறுபடியும் இங்கேயே வச்சிடுவோம். ஒருவேளை தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு சாரிய கேட்டுட்டு காரை ஒப்படைச்சிடுவோம் என வைஷ்ணவி செல்ல, இப்போதைக்கு வேறு வழி இல்லாததால் மீயாளும் சரி என தலையாட்டிக் கொண்டாள். அவர்கள் இருவரையும் பார்த்த அவனுக்கு, இவர்கள் என்ன பெண்கள் என்றுதான் தோன்றியது. அவர்களைப் பற்றி யோசிப்பதை விட நாளைக்கு நடக்கப் போகும் மீட்டிங்கை பற்றி யோசித்தால் பிரயோஜனமாக இருக்கும் என நினைத்தவன் ஒரு தலைக்குலுக்களுடன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். மறுநாள் காலையில் மீட்டிங்கிற்கு லேட்டாகி விட்டது என பரபரப்புடன் கிளம்பி வந்தவன் அவன் டிரைவர் கையை பிசைந்து கொண்டு பார்க்கிங்கில் நிற்பதைக் கண்டு, என்ன என எரிச்சலுடன் கேட்டான். சார், நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நாம எப்பவும் கார நிப்பாட்டி இருக்கிற இடத்துல நம்ம கார காணோம். நானும் சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டேன் என அவன் என்ன செய்வானோ என்ற பயத்துடன் சொன்னார். தனது டிரைவர் மாரிமுத்துவை முறைத்துப் பார்த்தவன், உனக்கு அறிவில்ல? கடைசி நேரத்துல வந்துதான் இத சொல்லுவியா? மீட்டிங்க்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. இங்க இருந்து நான் போகவே 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாத்தையும் தயார் பண்ணணும் என எரிச்சலுடன் சொன்னான். வந்து சார் என இழுத்தவன், நேத்து நைட்டு நீங்க தான் சார் கார பார்க் பண்ணீங்க என மாரிமுத்து தயங்கி தயங்கி சொன்னான். அதன் பிறகுதான் ஞாபகம் வர,
அதனோடு கூட சட்டென்று நேற்று யாரையோ கடத்த திட்டம் போட்ட அந்த பெண்களின் நினைவும் வந்தது. திடீரென மின்னலாக யார் காரையாவது திருடிக் கொள்ளலாம் என அந்த பெண் சொன்னது ஞாபகம் வர, ஷிட் என்று காலை தரையில் உதைத்துக் கொண்டான். உடனே தன் பிஏவுக்கு போன் செய்து மீட்டிங் விவரத்தை தனக்கு மெயிலில் அனுப்பச் சொன்னவன், டிரைவரிடம் ஒரு டாக்ஸியை பிடிக்கச் சொல்லி, அவர்கள் திருமணம் செய்து வைக்கப் போவதாக சொன்ன கோயிலுக்கு வண்டியை விடச் சொன்னான். அந்த கோயிலுக்கு செல்வதற்குள் பிஏ மீட்டிங் பற்றிய விவரத்தை அனுப்பிவிட, அதை பார்த்துக் கொண்டே வந்தவன் கோயில் வந்த பிறகுதான் சுற்றிலும் நிமிர்ந்தே பார்த்தான். வேகமாக டாக்ஸியில் இருந்து இறங்கியவன், அதற்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு கோயிலை சுற்றி நமது கார் எங்கேயாவது கண்ணில் தென்படுகிறதா என டிரைவரை அனுப்பி பார்க்கச் சொன்னவன், கோபமாக கோயில் உள்ளே அந்த பெண்களை காணச் சென்றான். இன்று அவர்களை உண்டு இல்லை என செய்கிறேன் பார். எவ்வளவு திமிர் இருந்தால் எனது காரைத் திருடி வந்து இருப்பார்கள். நிச்சயமாய் இது அவர்கள் வேலை என்பது அவனுக்குத் திண்ணம். இதுவே தனது வெளிநாட்டு வகை உயர் ரக காராக இருந்தால் அவர்களுக்கு ஈஸியாக அதை திறந்திருக்க முடியாது. அவன் இப்போது தங்கியிருக்கும் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் கூட வாடகைக்குத்தான் குடிவந்திருக்கிறான். அவனுடைய வீடு முழுவதுமாக கட்டி முடிய இன்னும் 3 மாத காலம் ஆகும் என சொன்னதால்தான் இங்கே வாடகைக்கு குடிவந்தான். அதற்கு முன்னால் அவன் இருந்த பிளாட்டிலிருந்து கம்பெனி செல்வதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டது. அதோடு அவன் கட்டிக்கொண்டு இருக்கிற வீட்டு வேலைகளையும் கவனிக்க வேண்டியிருந்தது. அதனால்தான் இங்கே குடிவந்தான். சுற்றிலும் பார்த்தபடி வந்தவன் தூணின் பின்னால் கேட்ட குரலில் அப்படியே நின்றான். இதே குரல்தான். இந்த பெண்தானே நேற்று அவர்களை கடத்த திட்டம் போட்டது. என்னவோ நேற்றே இந்த குரல் அவனுக்கு சட்டென்று மனதுக்குள் பதிந்து விட்டது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி அவன் மெல்ல நடக்க, அந்த பெண்ணோ மற்றவர்களிடம் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தாள். நிச்சயமா 2 பேர் வீட்ல இருந்தும் வந்தா நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. முடிஞ்ச வர அவங்க போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பு கேட்டு போலீஸுக்கு போயிட்டா பிரச்சனை இருக்காது. அதனாலதான் கௌதம் கிட்ட சொல்லி போலீஸ கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்ததும் விஷயத்த எடுத்து சொல்லி புரிய வைப்போம் என சொல்லிக் கொண்டிருக்க, வைஷ்ணவி மியால் என அழைத்தபடி அவள் அருகே வந்தாள். அந்த பேரை மனதுக்குள் ஒருமுறை சொல்லிப் பார்த்தவன் உடலுக்குள் ஒரு மெல்லிய சிலிர்ப்பு பரவியது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த கௌதம் போலீசுடன் வந்துவிட, தூணின் மறைவிலிருந்து வெளியே வந்தவளைப் பார்த்தவன் அப்படியே அசந்து நின்று விட்டான். இதுவரை அவளை பார்க்க முடியவில்லை. அவன் அதற்கு முயன்றதும் இல்லை. காரணம் அவனுக்கு நேரமே இருந்ததில்லை. இன்று புடவையில் தேவதையாக நின்றவளைக் கண்டு ஒரு நிமிடம் கண்களை விரித்து அப்படியே பிரமித்து நின்று விட்டான். கண்களை மூடினால் எங்கே சென்று விடுவாளோ என விழிவிழித்து அவளையே பார்த்து நின்றிருந்தவன், அவள் சென்ற திசையைக் கண்டு தானும் அங்கே பார்வையை திருப்பினான். மீயாள் சென்று போலீசாரிடம் நிலைமையை விளக்க, அதற்குள் மணமக்களின் இருபக்க வீட்டாரும் பதைபதைத்துக் கொண்டு ஓடி வந்து இருந்தார்கள். வந்ததுமே அங்கிருந்த இளைஞர் பட்டாளத்தை அவர்கள் பிடி பிடி என பிடித்து விட்டார்கள். காயத்ரியோடு நேற்று பார்த்த அந்த ஆண் கோபத்தோடு கௌதம் சட்டையை பிடித்து விட்டான். போலீசார் முன்னால் நின்றுதான் இருபக்க உறவுகளையும் விலக்கி சமரசம் செய்தார்கள். முதலில் கல்யாண ஜோடியை கூப்பிடுங்கள் எனச் சொல்ல, அப்போதுதான் அவனும் அங்கே எட்டிப் பார்த்தான். அங்கே நின்றிருந்த அவர்களைக் கண்டு அவன் அதிர்ந்து நின்றுவிட, அந்த போலீசாரும் கூட பேச்சற்று நின்றிருந்தார்கள். அத்தியாயம் 2. அங்கிருந்த திருமண ஜோடியைக் கண்டு போலீசாருடன் சேர்ந்து அவனும் திகைத்து நின்றிருக்க, அந்த இன்ஸ்பெக்டரோ சந்தேகத்துடன், "இவங்களுக்கு தான் கல்யாணமா?" எனக் கேட்டார். "ஆமா சார், இவங்களுக்கு தான்" என மீயாள் சொல்ல, இன்ஸ்பெக்டர் அவர்களை முறைத்துப் பார்த்தார். "என்னம்மா விளையாடுறீங்களா? இவங்க தான் நீங்க சொன்ன காதல் ஜோடிங்களா? இவங்க காதல் தெரிஞ்சுதான் 2 பேரையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்களா?" எனக் கேட்டார். "நாங்க உண்மைய தான் சார் சொல்றோம். வேணும்னா அவங்க வீட்டு ஆளுங்கள இங்க தானே நிக்கிறாங்க. அவங்க கிட்டயே கேளுங்க" என வைஷ்ணவி சொன்னாள். அந்த இன்ஸ்பெக்டர் தலையைப் பிடித்துக்கொண்டு இரு வீட்டு ஆட்களையும் பார்க்க, அவர்களோ எரிமலை என கொதித்தபடி நின்றிருந்தனர். அவர்களில் படித்தவன் போல் நின்றிருந்த அந்த இளைஞனை அருகில் அழைத்து, "என்ன சார் இதெல்லாம்?" எனக் கேட்டார். "எல்லாத்துக்கும் காரணம் அந்த 2 பொண்ணுங்க தான் சார். தேவையில்லாம அவங்க மனசுல ஆசைய வளர்த்துவிட்டு, இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாங்க 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்றோம். இவங்கள உள்ள தூக்கி போடுங்க சார்" என அவன் கோபத்தோடு சொன்னான். வைஷ்ணவி மீயாள் காதில், "ஏண்டி மீயா, நேத்துதான் நம்ம இந்த ஸ்ரீராம் அழகா இருக்கான்னு பேசிக்கிட்டோம். அதுக்குள்ள அவன் வேலைய காட்டுறான் பாரு. இவனை என் கிரஷ் லிஸ்ட்ல இருந்து தூக்கிடப் போறேன்" என சொல்ல, மீயாள் அவளை முறைத்துப் பார்த்தாள். "ஏண்டி, நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவனை சைட் அடிக்கிறது ரொம்ப முக்கியமா? முதல்ல இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு வழிய பாரு. அதுக்கப்புறம் அவன் அந்த அபார்ட்மெண்ட்ல தானே இருப்பான்.
பொறுமையா சைட் அடிக்கலாம் எனச் சொன்னாள். அதற்குள் தம்பதிகள் போலீசாரின் அருகில் வந்துவிட, அவர்களைப் பார்த்ததும் மரியாதை நிமித்தமாக அந்த இன்ஸ்பெக்டர் புன்னகைத்தார். "ஹலோ இன்ஸ்பெக்டர், ஐ அம் சர்வேஸ்வரன். இவங்க காயத்ரி. அப்புறம் இந்த கல்யாணம் எங்க விருப்பத்தோட தான் நடந்துச்சு. இது யாரு கட்டாயத்தின் பேரிலும் நடக்கல. அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க." என சொல்ல, சர்வேஸ்வரனின் குடும்பத்தார் அவர்களை முறைத்துப் பார்த்தார்கள். அந்த ஸ்ரீராம் அவர்கள் அருகில் வந்து, "என்ன தாத்தா பேசுறீங்க? உங்க வயசு என்ன? நீங்க பண்ணியிருக்கிற காரியம் என்ன?" என கோபத்தோடு கேட்டான். காயத்ரியுடைய மகன் கிருஷ்ணனும் அவரின் அருகில் வந்து, "அம்மா, நீங்க பண்ணியிருக்கிறது எவ்வளவு அசிங்கமான காரியம் தெரியுமா? ஊருக்குள்ள இனிமே எங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? எல்லாரும் எங்கள கேலியா தானே பாப்பாங்க. எவ்வளவு தூரம் எடுத்துச் சொன்னேன். எதையும் புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பண்ணினா என்ன அர்த்தம்?" என கோபத்தோடு கேட்டான். "என்ன, இருவரும் தாத்தா, அம்மா என அழைக்கிறார்களே என பார்க்கிறீர்களா? ஆமாம், சர்வேஸ்வரனுக்கு வயது வயது 55, காயத்ரிக்கு வயது 50. இந்த இருவருக்கும் திருமணம் செய்யத்தான் எல்லோரும் தீவிரமாக திட்டம் போட்டது. சர்வேஸ்வரன் 10 வருடங்களுக்கு முன்னால் தன் மனைவியை இழந்தவர். காயத்ரி தன் சிறு வயதிலேயே கணவனை இழந்தவர். இருவரும் அந்த அபார்ட்மெண்டில் சந்தித்து பழக்கமாகி, இருவருக்கும் பிடித்திருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் அதை சொல்லத் தயங்கிக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் மீயாள் அவர்களிடம் பேசி இருவரையும் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைத்தாள். அதன் பிறகு அவர்களின் விஷயம் வீட்டுக்குத் தெரிந்து, இதோ இப்போது திருமணத்தில் வந்து நிற்கிறது. எது கிருஷ்ணன் சார் அசிங்கம்? இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதா? அது அசிங்கம்னா, குடிச்சிட்டு வந்து சின்ன பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தீங்களே, அது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கும்போது, பார்ட்டி, பப்னு நெறைய பொண்ணுங்களோட சுத்துறீங்களே, அது அசிங்கம் இல்லையா? எத்தனையோ முறை போகும்போது, வரும்போது எங்கள பார்த்து வல்கரா கமெண்ட் பண்ணீங்களே, அது அசிங்கம் இல்லையா? என்றவள் ஸ்ரீராம் பக்கம் திரும்பி, உங்க தாத்தாவுக்கு வயசாயிடுச்சுன்னு இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? எத்தன முறை அவர் தனியா கஷ்டப்பட்டு இருப்பார். ஒருத்தராவது வந்து எட்டி பார்த்தீங்களா? இப்பவும் அவர் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு தெரிஞ்சுதானே எல்லாரும் அவர தேடி வந்தீங்க. வயசான காலத்துல ஒரு 5 நிமிஷம் பேச துணை இல்லாம அவங்க எவ்வளவு உடைஞ்சு போயிருந்தார் தெரியுமா? நாங்க இங்க வந்த புதுசுல யார் கூடயும் அவர் சகஜமா பேசக்கூட மாட்டார். இந்த வயசுல அவருக்கு இவ்வளவு இறுக்கம் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் அவர்கிட்ட பேசி அவர சகஜமாக்கினேன். எனச் சொன்னவள் பொதுவாக இரு குடும்பத்தாரையும் திரும்பி பார்த்தாள். எதுக்காக இவங்க கல்யாணத்தை எல்லாரும் எதுக்குறீங்க? இவங்க என்ன லஸ்ட்டுக்காகவா கல்யாணம் பண்ணியிருக்காங்க? அவங்களோட உண்மையான, தூய்மையான அன்புக்காக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த வயசுல இவங்களுக்கு வந்திருக்கிறது தான் உண்மையான காதல். இது பியூட்டியையோ, செக்ஸையோ, மணியையோ பார்த்து வந்தது இல்ல. உண்மைய சொல்லணும்னா, இவங்கள பார்த்து நம்ம பெருமைப்படணும். அந்தந்த வயசுல சொசைட்டிக்கு பயந்து நாம நெறைய விஷயத்த தவற விட்டிருப்போம். இவங்கள மாதிரி துணிச்சலா முடிவெடுத்திருக்க மாட்டோம். அந்த விஷயத்துல இவங்க 2 பேருமே பாராட்ட தகுதியானவங்க தான். உங்க எல்லாருக்கும் அவங்க சொத்து மேல கண்ணு. அதனால தான் அவங்க இஷ்டப்படி அவங்கள விட மனசில்ல. இதுவே இவங்க கிட்ட ஒரு பைசாவும் இல்லாம இருந்தா, இப்படி பண்ணியிருந்தா, எப்படியோ போங்கன்னு தண்ணி தெளிச்சு விட்டிருக்க மாட்டீங்க. அதத்தான இப்பவும் செய்றீங்க. அவங்க சொத்துல நீங்க நல்லபடியா வாழ்ந்து, பெரிய பெரிய இடத்துல இருந்துகிட்டு அவங்கள திரும்பி கூட பார்க்கறதில்ல. நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு உங்கள அவங்க கேட்கல. கேட்டாலும் நீங்க வந்து அவங்க கூட இருக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த வெட்டி பந்தா? அவங்கள அவங்க விருப்பப்படி வாழ விடுங்க. கடைசி காலத்திலாவது அவங்க நிம்மதியோட வாழ்ந்துட்டு போகட்டும். என சொல்ல அங்கே பேரமைதி நிலவியது. மீயாள் மெதுவாக வைஷ்ணவியின் காதில் குனிந்து, "என்னடி, 1/2 மணி நேரமா லெக்சர் எடுத்திருக்கிறேன். ஒருத்தனும் ஒரு ரியாக்ஷனும் காட்டாம நிக்கிறான். தொண்ட தண்ணி வேற வறண்டு போச்சு. ஒரு சோடாவுக்கு சொல்லுடி" என சொன்னாள். "நாம பண்ணியிருக்கிறது புரட்சி கல்யாணம்டி. ஜாதி மத கல்யாணத்த விட இது பெருசுமியா. இத ஒத்துக்கிறதுக்கு பெரிய மனசு இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம்" எனச் சொன்னாள். வைஷ்ணவி சொன்னது மாதிரியே கிருஷ்ணன் தன் அம்மாவை ஏற்றுக்கொள்ள முடியாது என சொல்லிவிட்டு கிளம்பி போய்விட்டான். அவனது மனைவி லதா கண்கள் கலங்க காயத்ரி பாட்டியின் கையை பிடித்துக்கொண்டு, "உங்கள வச்சுதான் அந்த வீட்ல இத்தன வருஷம் அவரோட நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அத்த. ஆனா இனிமே எப்படி இருக்க போறேன்னு நினைச்சா பயமா இருக்கு. ஒரே ஒரு ஆறுதல், நீங்களும் அங்க பக்கத்திலேயே இருக்க போறதுதான். அவர் கம்பெனிக்கு கிளம்பி போன பிறகு நாளைக்கு வந்து உங்கள பார்க்குறேன் அத்த" என சொல்லிவிட்டு தன்னுடைய மகளோடு அவரிடம் விடைபெற்று கிளம்பினாள். சின்ன வயதிலேயே கணவனை பறிகொடுத்தவர் 10 வயது பையனோடு தனியாகத்தான் இருந்தார். கல்லூரி போன பிறகு அவனுடைய நடத்தையில் பெரிய மாற்றம் வர எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கேட்கவில்லை.
தன் உறவுக்கார பெண்ணான இந்த லதாவின் குணம் பிடித்து அவளை தன் பையனுக்கு கட்டி வைத்தார். அதன் பிறகாவது அவன் திருந்துவான் என பார்த்தால், கொஞ்ச நாட்கள் அமைதியாக இருந்தவன் மீண்டும் பழையபடி மாறிவிட்டான். லதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே கிட்டத்தட்ட 12 வயது வித்தியாசம். உறவினர் வீட்டில் இடிசோறு சாப்பிட்டவளை காப்பாற்றுவதாக நினைத்து படுகுழியில் தள்ளிவிட்டார். தெரிந்தே தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டோமே என் லதாவுக்காகவும் தன் பேத்திக்காகவும் தான் கிருஷ்ணனை சகித்துக் கொண்டிருந்தார். அங்கே இருந்தால் நண்பர்களோடு கெட்டுப் போகிறானே என்றுதான் இந்த பிளாட்டுக்கு அழைத்து வந்தது. இங்கேயும் அவன் பழைய பழக்கத்தை விடவில்லை. முதலில் சர்வேஸ்வரனோடு ஆறுதலாகத்தான் பேசிக் கொண்டிருந்தது. அப்படியே அவரோடு வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என தோன்ற இப்போது திருமணத்தில் வந்து முடிந்திருக்கிறது. சர்வேஸ்வரனுடைய மகள் ஸ்ரீராமுடைய அம்மா வேணி தன் தந்தையின் திருமணத்தில் விருப்பமில்லாமல் கோபத்தோடு அவரை திட்டிவிட்டு கிளம்பி போய்விட, ஸ்ரீராம் மட்டும் தயங்கியபடி நின்றான். சர்வேஸ்வரனுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள். மகன் லண்டனில் செட்டில் ஆகிவிட்டான். மகள் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டாள். விடுமுறைக்கு என்று மகள் வந்திருக்கும்போதுதான் சர்வேஸ்வரன் விஷயம் கேள்விப்பட்டு ஊருக்கு போகாமல் இங்கேயே இருந்தார். இவங்க பேசுற வரையிலும் நீங்க செஞ்சது தப்புன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் தாத்தா. எந்த வயசுலயும் ஒரு துணை வேணும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா கிட்ட பேசி அவங்க மனச மாத்த வேண்டியது என் பொறுப்பு. அது உடனே முடியாது. கொஞ்ச காலம் ஆகலாம். அதுவரையிலும் நீங்க புது பாட்டியோட உங்க கல்யாண வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க என சொல்ல, பெரியவர்கள் இருவரும் சங்கோஜத்தோடு புன்னகைத்தார்கள். உங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க ரொம்ப பிராட் மைண்ட். அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு. நான் வைஷ்ணவி என ஸ்ரீராம் பக்கம் வைஷ்ணவி கையை நீட்ட, அவனும் அவள் கையை பற்றி குலுக்கிவிட்டு மீயாள் பக்கம் திரும்பினான். உங்க 2 பேரையும் ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கல. ஆனா யோசிச்சு பார்க்கும்போது பொண்ணுங்களா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இத செஞ்சிருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம்தான். அப்புறம் உங்க பேர் என்ன என மீயாளை பார்த்து கேட்டான். அவள் மீயாள் என தன் பெயரைச் சொல்லவும், நைஸ் நேம் என்றவன் உங்க நம்பர் கிடைக்குமா என கேட்டான். அவள் தயங்கவும், சரி விடுங்க, நான் தாத்தா கிட்ட கேட்டுக்கிறேன். பாய் என்றபடி இருவரிடமும் விடைபெற்று தாத்தா பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இதுவரை அங்கே நடந்த அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த அவன் கடைசியில் ஸ்ரீராம் பேசி சென்றதை கேட்டதும் கட்டுக்கடங்காமல் கோபம் பெருகியது. வந்த கொஞ்ச நேரத்திலேயே மீயாளை தன் மனம் முழுவதும் நிரப்பி இருந்தவனுக்கு ஸ்ரீராமின் பார்வை எரிச்சலை கிளப்பி இருந்தது. அபார்ட்மெண்டில் பெரியவர்கள் திருமணம் செய்த விஷயம் காட்டுத் தீ போல் பரவி எல்லோருக்கும் தெரியவர, எல்லோரும் அவர்களை திட்டித் தீர்த்தார்கள். ஒரு சில நல்ல உள்ளங்கள், மீயாள், வைஷ்ணவி, கௌதம் வீட்டுக்குச் சொல்லிவிட, அவர்கள் அறிவுரை செய்கிறேன் பேர்வழி என 2 நாள் முழுதாக அவர்களை வைத்துச் செய்தார்கள். எல்லாவற்றுக்கும் காரணமான அந்த அபார்ட்மெண்ட் வாசிகளை ஏதாவது செய்தே ஆக வேண்டுமென இளைஞர் படை, சிறுவர் படை எல்லாம் சேர்ந்து திட்டம் தீட்டியது. எல்லோரும் சேர்ந்து அபார்ட்மெண்டில் தொடங்கப் போகும் ஃபங்ஷன் அப்போது தங்கள் திறமையை காட்டிக் கொள்ளலாம் என முடிவெடுத்தார்கள். அன்றிரவு வழக்கம்போல் கௌதமோடு தங்கியிருந்த 2 ஆண்கள் கிஷோர், ஜான்சனோடு மீயாள், வைஷ்ணவி அங்கிருந்த நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தூக்கம் வருவதாகச் சொல்லி பெண்கள் இருவரும் விடைபெற்று தங்கள் அறைக்குள் நுழைந்தபோது, மீயாள் மொபைலில் ஏதோ ஒரு குறுஞ்செய்தி வந்ததற்கான அறிகுறி தென்பட்டது. முதலில் ஹாய் என அனுப்பியிருக்க, அவள் எதுவும் பதில் சொல்லவில்லை எனவும், என்ன உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்கள எனக்கு நல்லா தெரியும். நீங்க அந்த வயசானவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப நல்ல விஷயம். இதுவரையிலும் யாரும் செய்யாதது என அனுப்பியிருக்க, அதை பார்த்த மீயாள் அலட்சியமாக மொபைலை தூக்கி கட்டிலில் போட்டுவிட, வைஷ்ணவி அதை எடுத்து பார்த்துவிட்டு, இது யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த ஸ்ரீராமா இருக்குமோ என மீயாளிடம் கேட்டாள். இருக்கலாண்டி, எனக்கு தெரியல. அவன்தான் நம்ம போகும்போதும் வரும்போதும் அப்படி ஜொல்லு ஊத்துறானே, வாய்ப்பிருக்கு எனச் சொன்னாள். அவன்தானா? கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணி பார்க்கலாமாடி? ஆள் பார்க்கவும் நல்லா தானே இருக்கான். அடியேய், பேசாம இருடி. இந்த வேலையே வேண்டாம். அவங்க அப்பா கல்யாணம் பண்ணதுக்கே ஸ்ரீராம் அம்மா அந்த குதி குதிச்சுது. அவங்க பையனும் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சான்னு தெரிஞ்சது, அந்த அம்மா தூக்கி போட்டு மிதிக்கும். மியா, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்து இந்த வார்த்தை பேச உனக்கு எப்படி மனசு வந்தது என வைஷ்ணவி கோபத்தோடு கத்தவும், புரியாமல் பார்த்த மீயாள், என்னடி என்றாள். நான் போய் அவன கல்யாணம் பண்ணிப்பேனா? என்ன பார்த்து எப்படி இந்த வார்த்தைய சொன்ன? நான் சும்மா கடலை போடுறதுக்காகத்தானே பேசுறேன். என்ன போய்
தப்பா நினைச்சிட்டியே என வைஷ்ணவி பொய்யாக கண்ணீரை துடைத்துக் கொள்ள, அட தூ என துப்பிய மீயாள், இதெல்லாம் இப்ப தேவையா சொல்லு? ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது எனச் சொன்னாள். சும்மா காலேஜ் வீடுன்னு பொழுது போகவே மாட்டேங்குது மியா. டைம் பாஸுக்கு தானடி. அதுவும் அந்த ஸ்ரீராம் சரியான உஷார் பார்ட்டி. அப்படியெல்லாம் ஈஸியா மயங்கிட மாட்டான். அதோட அந்த தாத்தா பாட்டிய ஆரம்பத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணுனதும் அவன்தான. அதுக்கு நாமளும் ஏதாவது செய்ய வேண்டாம் என வைஷ்ணவி நியாயம் பேசினாள். சரி, என்னமோ பண்ணு. சாதாரணமா பேசுற வரைக்கும் சரி. ஆனா கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பிறகு அனாவசியமா பேசக்கூடாது. புரியுதா? என மீயாள் எச்சரிக்கையாக சொல்ல வைஷ்ணவி தலையாட்டிக் கொண்டாள். அதுதான் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது என்பதை அவர்கள் அப்போது அறியவில்லை. அத்தியாயம் 3. அவன் அங்கே வந்து தங்கி 1 மாத காலம் ஆகிவிட்டிருக்க, அடுத்த 2 மாத காலம் போனதே தெரியவில்லை. அந்தப் பெண்களின் குறும்பு, அதாவது மீயாளின் குறும்பு அவன் மனதை இலகுவாக்கி விட்டிருக்க, அவள் அறியாமல் அவளை ரகசியமாகப் பார்ப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தான். காலை எழுந்ததுமே அவளைப் பார்த்தால்தான் அவனுக்கு வேலையே ஓடும். அந்த அளவுக்கு அவன் மனம் அவளை நாட ஆரம்பித்திருந்தது. எழுந்தவுடன் ஜன்னல் அருகில் நின்று கொண்டு அவள் எப்போது வெளியே வருவாள் என பார்த்துக் கொண்டிருப்பான். அவள் வந்தவுடன் உற்சாகத்துடன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்துக் கொண்டிருப்பான். அவள் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிப்பதாக விசாரித்து தெரிந்து கொண்டான். ஆனால் அவர்கள் அடிக்கடி கல்லூரிக்கு மட்டம் போட்டு விடுவார்கள். எப்போதும் காலையில் எழுந்ததிலிருந்து அந்த அபார்ட்மெண்ட் வாசிகளை வம்பிழுக்காமல் அவர்களுக்கு தூக்கமே வராது. அதுவும் சர்வா தாத்தாவுக்கு திருமணம் செய்து வைத்த பின் அந்த அபார்ட்மெண்டில் இருப்பவர்கள்தான் தங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு தகவல் சொன்னது என்று தெரிந்ததும் அவர்கள் ஆட்டம் அதிகமானது. அன்று காலையில் கூட அங்கு எக்சர்சைஸ் செய்தவர்களை ஏதோ கிண்டல் செய்து கொண்டிருக்க, ஒரு பக்கம் வயதானவர்களுக்கான லாஃபிங் தெரப்பி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே சென்று பின்புறமாக இடுப்பில் கை வைத்துக் கொண்டு, எல்லோரும் ஒன்று சேர்ந்தாற்போல் பழைய சிவாஜி சார் பட வில்லன்களைப் போல் ஹா 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 என சிரிக்க எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டது. எல்லோரும் ஒரு திடுக்கிடலுடன் திரும்பிப் பார்த்து அவர்களைக் கண்டதும் முகம் கடுகடுக்க கையில் வைத்திருந்த வாக்கிங் ஸ்டிக் உதவியுடன் அவர்களை அடிக்கத் துரத்த அந்த தோட்டம் முழுவதுமே ஓடி அவர்களை சோர்வடைய வைத்த பிறகு தங்கள் அறைக்குள் ஓடிவிட்டார்கள். வீடு வரை ஒரு வயதான தாத்தா வந்து அவர்களை பிடித்துவிட அவர்கள் வெளியே வரும் வரை விடாமல் ஹாலிங் பெல்லை அடித்துக் கொண்டிருந்தார். என்னடி இது வீடு வரை வந்துட்டாரே, நம்ம கதவை திறக்கலைன்னா நம்மள விடமாட்டார் போல இருக்கே என வைஷ்ணவி பயத்துடன் சொன்னாள். யாரு? நம்ம கண்ணாடி மணி தானே. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு என சொன்ன மீயாள் வெளியே வந்து கதவை திறந்ததும் அந்த மணி அவளை முறைத்துக் கொண்டு நின்றார். ஹலோ மணி, எப்படி இருக்கீங்க என கேட்க, அவரோ அவளை முறைத்துக் கொண்டு, நீங்கெல்லாம் இருக்கும்போது நாங்க எப்படி நல்லா இருக்கிறது? சரியான குட்டிச்சாத்தானுங்க என கோபத்துடன் சொன்னார். என்ன மணி, இப்போ எதுக்காக கோபம்? நானே உங்கள தனியா வந்து பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என சொல்ல அவர் குழப்பத்துடன் அவளை பார்த்தார். என்னையா? என்ன எதுக்கு பார்க்கணும்னு நினைச்ச? அது ரொம்ப பெரிய ரகசியம். இரு, யாராவது பார்க்கறாங்களான்னு பார்த்துக்கிறேன் என்று சுற்றிமுற்றிலும் பார்த்தவள் அவரை குனியச் சொல்ல அவரும் அவளுக்காக வாகாக குனிந்து கொடுக்க அவர் காதில், வேற ஒண்ணும் இல்ல மணி. நம்ம சர்வா தாத்தாவுக்கு காயத்ரி பாட்டி கரெக்டான மாதிரி உனக்கும் ஒரு ஃபிகரை உஷார் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற எனக் கேட்டாள். அவர் அதிர்ச்சியுடன் அவளைப் பார்த்து, என்னது ஃபிகரா? உஷார் பண்றியா? என்னடி அம்மா பேசுற நீ எனக் கேட்டார். எல்லாம் எனக்கு தெரியும் மணி. நீயும் ரொம்ப நாளா பக்கத்து அபார்ட்மெண்ட் வெண்ணிலா பாட்டிக்கு சிக்னல் கொடுக்கறத நானும் பார்த்திருக்கேன் என மீயாள் சொல்ல, நாம சிக்னல் கொடுக்கறத இது எப்ப பார்த்துச்சு என அவர் யோசனை செய்து கொண்டிருந்தார். என்ன, எனக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? எனக்கு வேலையே இதுதான. இந்த அபார்ட்மெண்ட்ல நாங்க இந்த மாதிரியான சமூக சேவை நெறைய செஞ்சிருக்கோம். நீயும் ரொம்ப வருஷமா தனியாத்தான் இருக்க. உனக்கு ஓகேன்னா சொல்லு. நாங்க வேணும்னா பேசி பார்க்குறோம். என்ன சொல்ற? எனக் கேட்டாள். எனக்கு ஓகே தான். ஆனா என சொல்ல வந்தவர் திடுக்கிட்டு அவளை திரும்பி பார்த்தார். நாம இங்க எதுக்காக வந்தோம்? இது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு? என அவளை முறைத்துப் பார்த்தார். அவளும் அதை புரிந்து கொண்டு நமட்டுச் சிரிப்புடன், என்ன வேணாமா? வேணாம்னா போ எனச் சொன்னாள்.
உன்கிட்ட போய் நியாயம் கேட்க வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? கொஞ்ச நேரத்துல என்னையே மாத்தி விட்டிருப்ப போல இருக்கே!" என புலம்பியபடி கீழே இறங்கிச் சென்றார். அவர் போனதும் வைஷ்ணவியும் அவளும் கலகலவென சிரிக்க ஆரம்பித்தனர். "பாத்தியாடி மணிய, உள்ளுக்குள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு, இவ்வளவு நாள் சர்வாவ என்ன திட்டு திட்டுனாரு. உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் கோபம் சர்வா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இல்ல. இவங்களால அது மாதிரி தைரியமா முடிவெடுக்க முடியலேன்னு தான்" என வைஷ்ணவி சிரிப்புடன் சொன்னாள். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த அவனுக்கும் கூட சிரிப்புதான். நேரடியாக அவனே அவர்களை பார்க்க வர முடியாது என்பதால் அவர்களை கண்காணிக்க ஒரு ஆளை நியமித்திருந்தான். அவர் நேரடியாக ஒளிபரப்பு செய்ததைத்தான் அப்போது பார்த்து கொண்டிருந்தான். அவளிடம் மொபைலில் சேட் செய்து கொண்டிருந்தாலும் இதுவரை நேரிலோ போனிலோ பேசத் தோன்றியதே இல்லை. இப்போதெல்லாம் வைஷ்ணவி அவளுக்கு தேவையானதை எல்லாம் அவனிடம் சேட் செய்து கேட்டு வாங்கிக் கொண்டிருந்தாள். மீயாளுக்கு தேவையானதை எல்லாம் தானே செய்ய வேண்டும் என அவன் நினைத்து கொண்டிருக்க, அவளே வாய்விட்டு கேட்டதும் மகிழ்ச்சியுடன் அவள் கேட்டு முடித்த அடுத்த நிமிடத்தில் அவளுக்கு அதை கிடைக்கச் செய்தான். அவனை பொறுத்தவரை கேட்பது மீயாள்தான். ஏனெனில் அது அவளது மொபைல் எண்தானே. அதனால் கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாமல் கேட்ட அடுத்த நிமிடம் கிடைக்கச் செய்தான். வைஷ்ணவிக்கும் கூட ஆச்சரியம்தான். மீயாள் மொபைலில் வரும் அந்த குறுஞ்செய்திகளுக்கு அவர்களுக்கு நேரம் இருக்கும்போது வைஷ்ணவி எப்போதாவது பதிலளிப்பாள். சில சமயம் மீயாளுக்கு தெரியாமல் குறும்புடன் பிரியாணி சாப்பிட வேண்டும், உடனே ஆர்டர் போட்டுவிடு எனச் சொல்ல, அடுத்த 10 நிமிடத்தில் வாசலில் பிரியாணி வந்து நிற்கும். மீயாளுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாது என தானே ஆர்டர் போட்டதாக பொய் சொல்லுவாள். அதேபோல் எங்காவது படத்துக்கு போக வேண்டுமென்றால் உடனே அவனுக்கு மெசேஜ் செய்து படத்துக்கு 2 டிக்கெட் புக் செய்துவிடு என்பாள். அந்த மொபைலில் குறுஞ்செய்தி போன அடுத்த சில நிமிடங்களிலேயே அவள் கேட்ட படத்துக்கு டிக்கெட் போட்டு விட்டதாக செய்தி வரும். ஸ்ரீராம் இவ்வளவு நல்லவனா என வைஷ்ணவி ஆச்சரியத்துடன் நினைத்துக் கொள்வாள். அவள் கேட்டதெல்லாம் உடனே கிடைக்க அது வைஷ்ணவிக்கு ஒருவித ஆர்வத்தை தர, தேவைப்படும் போதெல்லாம் பணமும் கேட்டு வாங்கிக் கொள்வாள். இது எதுவுமே மீயாளுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டாள். அவளுக்கு மட்டும் தெரிந்தால் வைஷ்ணவியை உண்டு இல்லை என ஆக்கிவிடுவாள். இதைத் தவிர அவர்களது கல்லூரி வாழ்க்கை பலவித கலாட்டாக்களோடு சென்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில்தான் அப்பார்ட்மெண்டில் வருடா வருடம் நடக்கும் அந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். அங்கிருக்கும் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இந்த முறை அப்பார்ட்மெண்ட் வாசிகளை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தவர்கள் வைஷ்ணவியை நடனத்தில் கலந்து கொள்ள சொல்லி, தாங்களும் அவளோடு சேர்ந்து ஆடுவதாக சொல்லிவிட்டார்கள். அன்று விழா தொடங்கி பாதி நேரம் வரை சிறப்பாகத்தான் சென்றது. நடுவில் வைஷ்ணவியை ஆட அழைக்க அவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் மேடையில் நின்றாள். திட்டப்படி அவள் கொஞ்ச நேரம் ஆடின பிறகுதான் தாங்கள் செல்ல வேண்டும் என்று மற்றவர்கள் முடிவு எடுத்தார்கள். பாடல் போட்டு வைஷ்ணவி ஆட ஆரம்பித்ததும் எல்லோருடைய முகமும் மாறத் தொடங்கிவிட்டது. அதுவும் வைஷ்ணவி ஆடிய ஆட்டத்தை பார்த்ததும் அங்கிருந்த சிலருக்கு பிபி ஏறிவிட, ஒரு சிலரோ நெஞ்சில் கை வைத்து திகைத்து அமர்ந்து விட்டார்கள். எதைப் பற்றியும் கவலைப்படாமல் வைஷ்ணவி வலிப்பு வந்தவளைப் போல் ஒரு கையையும் காலையும் விரித்து அதற்கு பெயர் நடனம் என்று நினைத்து ஆடிக்கொண்டிருக்க, அதை பின்பக்கமாக நின்று பார்த்து கொண்டிருந்த மீயாள், கௌதம், கிஷோர், ஜான்சன் எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கிவிட்டார்கள். வயதானவர்கள் எல்லோரும் நெஞ்சை பிடித்துக் கொண்டும் பிபி அதிகமாகியும் மயங்கி விழ ஆரம்பிக்க, அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் சாக்கில் மத்திய வயதில் இருந்தவர்களும் ஒவ்வொருவராக எழுந்து ஓடத் தொடங்கினர். யார் இருந்தால் எனக்கு என்ன, யார் போனால் எனக்கு என்ன என்று வைஷ்ணவி அவள் ஆட்டத்தை நிறுத்தவே இல்லை. அவள் சீரியஸாக உட்கார்ந்து முட்டி ஸ்டெப் எல்லாம் போட்டுக் கொண்டிருந்தாள். மூச்சை பிடித்து வைத்துக்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டுமே என மத்திய வயதில் இருந்தவர்கள் எல்லாம் பல்லை கடித்துக் கொண்டு அமர்ந்திருக்க, வைஷ்ணவி கடைசியாக ஒரு சுற்று சுற்றி கொடுத்த அட்டகாசமான போஸில் அதற்கு மேல் அமர முடியாமல், "ஆத்தே ஆள விடுங்கடா சாமி" என எழுந்து ஓடிவிட்டார்கள். தீவிரமாக ஆடிக்கொண்டிருந்த வைஷ்ணவி பாட்டு நின்றதும் தான் தன் ஆட்டத்தை நிறுத்தி உட்கார்ந்திருந்த மக்களின் புறம் திரும்பினாள். அங்கே அமர்ந்திருந்தவர்கள் ஒருவரை கூட காணவில்லை. வெறும் இருக்கைகள் மட்டுமே இருக்க, எல்லாரும் எங்கே போனாங்க? நம்ம ஆட்டத்தை பார்த்து நமக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலாம்னு வீட்டுக்கு போயிருப்பாங்களா? இல்ல நாம ஃபங்ஷன் முடிஞ்சதே தெரியாம 2 நாளா ஆடிக்கிட்டு இருக்கோமா? என புரியாமல் வைஷ்ணவி திருதிருதென விழித்தாள். அவளை நோக்கி கைதட்டியபடியே வந்த இளைஞர்கள் படை எல்லோரும் வைஷ்ணவியை சுற்றி ஆரவாரம் செய்தார்கள். அதிலேயே வைஷ்ணவி முகம் பெருமிதத்தில் வழிந்தது. தன் நடனத்தைப் பார்த்துதான் அவர்கள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அவள் அறியாமல் மற்றவர்கள் சிரிப்பை அடக்கிக் கொண்டார்கள். "என்னடி என் டான்ஸ் எப்படி?"
என்று கேட்டபடி வைஷ்ணவி அவர்களை நோக்கி நிமிர்ந்த நடையுடன் வந்து கொண்டிருக்க, ஏதோ 8 ஆஸ்கார் அவார்டு வாங்கி கையில வச்சிருக்கிற மாதிரி அவளோட நடைய பாரேன் என கௌதம் பொறுமினான். விடுடா, நம்மளால முடியாதத அவ செஞ்சுட்டா. யாரெல்லாம் நம்மள வீட்ல மாட்டி விட்டாங்களோ அவங்கள எல்லாம் மயக்கம் போட்டு விழ வச்சுட்டால்ல என மீயாள் புன்னகையுடன் சொன்னாள். அவர்களது குறும்புத்தனங்கள் அதோடு நிற்கவில்லை. யாரெல்லாம் தங்களிடம் தேவையில்லாமல் சண்டையிடுகிறார்களோ அவர்களுடைய அன்றாட தேவைகளிலெல்லாம் கை வைத்தார்கள். சரியாக அவர்கள் குளிக்கும் நேரம் தண்ணீர் பைப்பில் இருக்கும் வால்வை திருப்பி விடுவது, பார்க்கிங்கில் இருக்கும் பைக் கார் டயரை பஞ்சர் செய்வது, அங்கு இருக்கும் பெண்கள் ஒருவருக்கொருவர் மற்றவரை பற்றி தவறாக சொன்னார்கள் என திரித்துவிட்டு குடுமிப்பிடி சண்டை இட வைப்பது என அவர்கள் அட்டகாசம் எல்லை மீறிச் சென்று கொண்டிருந்தது. அன்றும் அப்படித்தான். எல்லோரும் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருக்க, வேகமாக வந்த வைஷ்ணவியும் மீயாளும் ஒரு நெடியவன் மேல் மோதிவிட, வைஷ்ணவி முதலில் ஓடிவிட, மீயாள் பின்னால் வந்ததால் சாரி என்றபடி அவன் முகத்தைக் கூட பார்க்காமல் அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவளை ஒரு நொடிக்கும் மேல் அந்த புதியவன் ஆழமாக பார்த்து கொண்டிருக்க, அவனை நோக்கி வந்த காவலாளி, "நீங்க சொன்ன பிளாக் அந்த சைடு சார். நீங்க இங்க புதுசா?" எனக் கேட்டார். "ஆமா, ஃப்ரெண்ட பாக்க வந்தேன்." என்றபடி அவரிடம் தலையாட்டிவிட்டு விடை பெற்றவன் மீண்டும் அந்த இரு பெண்களையும் பார்த்துவிட்டு சென்றான். ஒருவேளை அவனை அப்போதே பார்த்திருந்தால் இரு பெண்களும் பின்னாளில் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். அத்தியாயம் 4. இப்போது கொஞ்ச நாட்களாக அந்த ஸ்ரீராம் அடிக்கடி மீயாளிடம் பேசுவது போல் தோன்ற, இனியும் அவளிடம் தன் மனதில் இருப்பதை சொல்லாமல் விடக்கூடாது என நினைத்த அவன், அன்று குறுஞ்செய்தியில் மெல்ல தன் மனதைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தான். முழுவதுமாக சொல்லிவிடவில்லை. "உன்னிடம் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். என் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென ஆரம்பித்ததுமே, அவனுடைய எண் பிளாக் செய்யப்பட்டு விட்டது. அது எதனால் என புரியாமல் அவன் தவித்துப் போனான். வீடு கட்டி முடிக்கப்பட்டு விட்டதால் அவன் அங்கே இடம் மாற வேண்டியது இருக்கும். அதற்குள் தன் காதலை அவளிடம் சொல்லி ஒப்புதல் வாங்கிவிடலாம் என அவன் நினைத்திருக்க, அவள் தன் எண்ணை முடக்கிவிடவும், எதனால் என புரியாமல் முழுவதும் அதே யோசனையிலேயே திரிந்தான். அவனுடைய நண்பன் கூட அவன் முகத்தைப் பார்த்து பயந்துவிட்டு, "என்னடா இப்படி இருக்க? நீ அந்த பொண்ணுகிட்ட போய் பேசேன்டா" எனச் சொன்னான். முதலில் அப்படி உடனேயே போய் பேச அவனுக்கு தயக்கமாக இருந்தாலும், வேறு வழியே இல்லை, பேசித்தான் ஆக வேண்டும் என புரிய அவளைத் தேடிப் போனான். அவன் போன நேரம் காரிடார் ஓரமாக இருந்த பால்கனியில் வைஷ்ணவிக்கும் மீயாளுக்கும் காரசாரமாக விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த பகுதியில் அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என தெரிந்துதான் அவனும் அங்கே சென்றது. அவர்கள் பேசும்போது குறுக்கே போக வேண்டாம் என தயங்கியவன், அவர்கள் பேசியதைக் கேட்டதும் முகம் இறுக அப்படியே நின்றுவிட்டான். "நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்ப?" என மீயாள் வைஷ்ணவியை கோபத்தோடு பார்த்தாள். "இல்ல மீயா, சும்மா விளையாட்டுக்குத் தான் ஆரம்பிச்சேன். முதல்ல பிரியாணி சாப்பிட ஆசையா இருந்துச்சு. அதனால அத கேட்டேன். நான் கேட்க கேட்க ஒண்ணொண்ணா செய்யவும் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சுட்டேன். பணம் கேட்டா குடுக்குறானான்னு ட்ரை பண்ணி பார்க்கத்தான் பணம் கேட்டேன். அதையும் அவன் கொடுக்கவும் தேவைப்பட்டப்ப பணம் வாங்கிக்க ஆரம்பிச்சுட்டேன். சாரிடி, நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது. இப்ப யோசிச்சு பார்த்தா தான் அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு புரியுது" என வைஷ்ணவி வருத்தத்தோடு சொன்னாள். "நீ என்ன குழந்தையா வைசு? நீ இதெல்லாம் புரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்மளத்தான தப்பா பேசுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு புரியலையா? ஒரு பையன்கிட்ட பேசி ஏமாத்தியிருக்க. தேவைப்பட்டதெல்லாம் வாங்கியிருக்க. இப்போ அவன் லவ்வ சொல்ல போறான்னு பயந்துகிட்டு அவன பிளாக் பண்ணிட்டு வந்து கடைசி நேரத்துல என்கிட்ட இதெல்லாம் சொல்ற? எவ்வளவு தூரம் எடுத்துச் சொன்னேன். இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். எதுவும் ஒரு எல்லையோட இருக்கணும்னு. அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இப்படி பண்ணியிருக்க" என மீயாள் கண்களில் கனலோடு வைஷ்ணவியை பார்த்தாள். அவள் கண்களில் கனலைப் பார்த்ததும் பயந்த வைஷ்ணவி கண்கள் கலங்க, "நான் விளையாட்டுக்குன்னு தாண்டி செய்ய ஆரம்பிச்சேன். அதுவும் அந்த ஸ்ரீராம் பையன் தானேன்னு நினைச்சு தான் பண்ணேன். இப்ப தானே அவன் இல்ல, இது வேற யாரோன்னு தெரிஞ்சது. முன்ன பின்ன தெரியாதவங்களோட இந்த அளவுக்கு சேட் பண்ணி இருக்கோமேன்னு நானே பயத்துல தானே உன்கிட்ட வந்து சொல்றேன். நீயும் என்னை இப்படி திட்டுறியே" என தேம்பலோடு அவளைப் பார்த்தாள். "இதுவே ஸ்ரீராமா இருந்தா உன் டங்குவார அறுத்திருப்பான். நல்ல வேளையா யாரோ தெரியாதவன்கிட்ட பேசியிருக்க. அதனால தப்பிச்ச. வெறும் சாதாரண சேட் தான் பண்ணியா? இல்ல லவ் சேட் பண்ணியா?" என மீயாள் கடுப்போடு கேட்க வைஷ்ணவி தடுமாறி பின் சுதாரித்துக் கொண்டாள். "என்னடி இப்படி பேசுற? என்ன பார்த்தா அப்படியா இருக்கு உனக்கு? அவன் பேசுனதெல்லாம் உன்ன பத்தி தான்.
நீன்னு நெனச்சு தானே பேசினா. அதனால அவன் கேட்டதெல்லாம் உனக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்? உனக்கு எந்த கலர் பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது? இப்படித்தான். அதனால நானும் சகஜமா பேசினேன். இத்தனைக்கும் அவன பத்தி அவன் எதுவுமே ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல. அது எனக்கும் கேட்க தோணினதில்ல. பொதுவா பேசும்போது உன்ன பத்தி என்ன சொல்வேனோ, அதத்தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு போய் நீ இப்படி பேசுறியேடி! என வைஷ்ணவி மீண்டும் அழுதாள். அவள் அழுகையைக் கண்டதும் மீயாளுக்கு மனம் இளகிவிட்டது. சின்ன வயதிலிருந்து இருவரும் ஒன்றாக வளர்கிறார்கள். எந்த நல்லது கெட்டதையும் ஒன்றாகத்தான் சமாளிக்கிறார்கள். இந்த முறைதான் அதில் ஒரு சிறு தவறு நிகழ்ந்து விட்டது. இனி இப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என நினைத்தவள் தோழியை சமாதானப்படுத்த ஆரம்பித்தாள். சரிடி, அழாத. இனிமேல் இப்படி செய்யக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் கடுமையா பேசினேன். உன்கிட்டேயும் ஒருத்தன் சிக்கி இவ்வளவு ஏமாந்திருக்கான் பாரு. சரியான மஞ்சமாக்கானா இருப்பான் போல் இருக்கு. எங்க இருந்து தான் கிளம்பி வரானுங்களோ. இதுவே ஒரு பையன் கேட்டா இதெல்லாம் செஞ்சிருப்பானுங்களா? பொண்ணு கேட்டது உடனே எப்போன்னு காத்துட்டு இருந்து ஓடி வந்து எல்லாம் செய்ய வேண்டியது. அவன் யாரா வேணும்னாலும் இருக்கட்டும். நம்ம கிட்ட பிரச்சனைக்குன்னு வந்தா நம்ம சமாளிச்சுக்கலாம் என மீயாள் அவளிடம் ஆறுதலாக பேசினாள். கேட்டுக்கொண்டிருந்த அவனுக்கு முகம் கன்றி கருக்க ஆரம்பித்து விட்டது. வைஷ்ணவியும் தன் தோழி முயற்சி புரிந்து குறும்புடன், ஒருவேளை அவன் நேர வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா என்னடி செய்வ என சிரித்தபடி கேட்டாள். வெளிய போடா அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லுவேன் என சொல்ல மீயாளுடன் சேர்ந்து வைஷ்ணவியும் சிரித்தாள். ஜோக்ஸ் அப்பார்ட். அப்படி ஒருவேளை உண்மையிலேயே அவன் வந்தா உன்ன மாதிரியான ஒருத்தனை எனக்கு பார்க்க கூட பிடிக்கலன்னு சொல்லுவேன். வெறும் மெசேஜ் அனுப்புனதிலேயே நீ ஏமாந்து இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கேன்னா உன்ன மாதிரியான ஒரு முட்டாள நான் எந்த காலத்திலயும் காதலிக்கவே மாட்டேன்னு சொல்லுவேன். நீ எவ்வளவு கர்ண கொடூரமா இருந்தாலும் நேர்ல தைரியமா அவ கண்ண பார்த்து காதல சொல்ற ஒருத்தனைத்தான் இந்த மீயாள் விரும்புவான்னு சொல்லுவேன். இந்த மாதிரி கண்டதையும் செஞ்செல்லாம் அவ மனச அடைய முடியாது. உண்மையான அன்பால மட்டும்தான் அவள அடைய முடியும்னு சொல்லுவேன். என்ன பத்தி ஒண்ணுமே தெரியாமல காதலிக்க ஆரம்பிச்ச லூசு பயலே! இனி நீ என் கண்ணுலயே படாதன்னு சொல்லுவேன். என மேலே மேலே அடுக்கிக் கொண்டு போக வைஷ்ணவி கை காட்டி தடுத்து நிறுத்தினாள். போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்க்கிட்டே இருக்கு. மொத்தத்துல இந்த ஜென்மத்துல அவனை ஏத்துக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடு என வைஷ்ணவி சிரித்தாள். அப்படியும் சொல்லலாம் என மீயாளும் சிரித்தாள். அதற்கு மேல் அந்த அவனுக்கு அங்கே நிற்கவே முடியவில்லை. நடை தள்ளாட எப்படி தன் பிளாட்டுக்கு வந்து சேர்ந்தான் என்பதே தெரியவில்லை. கட்டிலில் சாய்ந்து படுத்தபோதுதான் தன் கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதே அவனுக்கு தெரிந்தது. ஏமாற்றம், வலி, துரோகம் அனைத்தும் அவனைத் தாக்க நெஞ்சில் ஒருவித வன்மமும் வெறியும் ஆழமாக வேரூன்றியது. அதன் பிறகு தங்கள் கல்லூரி வாழ்க்கையில் மீயாளும் வைஷ்ணவியும் அந்த விஷயத்தைப் பற்றி முற்றிலுமாக மறந்து போனார்கள். அவர்கள் எல்லோரும் இன்ஜினியரிங் படிப்பை முடித்துவிட, கிஷோரும் ஜான்சனும் வேலைக்காக வெளிநாடு சென்று விட்டார்கள். மீயாள், வைஷ்ணவி இருவரும் தங்கள் படிப்போடு சேர்ந்த கோர்ஸ் ஒன்றை தேர்ந்தெடுத்து ஒரு வருடம் படித்தார்கள். கௌதம் மட்டும் புதிதாக தொழில் தொடங்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவன் தன் பெற்றோரிடம் பணம் கேட்க, அவர்கள் தங்கள் கடைசி காலத்திற்கு அந்த பணம் வேண்டுமென சொல்லி தர மறுத்துவிட்டார்கள். அதனால் ஒவ்வொரு பேங்காக அலைந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தபோது பெண்களுக்கு பாவமாக இருந்தது. கௌதமுக்கு உதவ என்ன செய்யலாம் என யோசித்த போதுதான் மீயாளுக்கு ஒரு யோசனை வந்தது. மீயாளுடைய அப்பா அவள் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது இறந்து விட்டார். அவருக்கு அரசாங்கத்திலிருந்து மற்றும் இன்சூரன்ஸ் மூலம் 30 லட்சம் ரூபாய் பணம் கிடைத்திருந்தது. அதை மீயாள் பேரில் அவள் அம்மா பேங்கில் போட்டு வைத்திருந்தார். அவளுடைய 21வது வயதிலிருந்து முழு உரிமையும் அவளுக்கு என இருக்க, அதை மொத்தமாக பேங்கிலிருந்து எடுத்து கௌதமுக்கு தொழில் தொடங்க கொடுத்து விட்டாள். கௌதம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பெற்றோர்களே தன்னை நம்பி பணம் கொடுக்காமல் இருந்தபோது தன் தோழி தனக்காக கொடுத்திருக்கிறாள் என பிரமித்து விட்டான். விஷயம் கேள்விப்பட்டு மீயாளுடைய அம்மா சங்கீதா அவளை போட்டு அடி பின்னி எடுத்து விட்டார். நான் போய் கௌதமிடம் அந்த பணத்தை வாங்கி வருகிறேன் என்று போனபோது மீயாள் தான் அவர் கை கால்களில் விழுந்து வேண்டாம் என தடுத்து விட்டாள். வேண்டாம்மா, கௌதம் பாவம்மா. இந்த ஒரு வருஷமா அவன் எப்படி நாயா அலைஞ்சான்னு நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். கண்டிப்பா அவன் நல்லா சம்பாதிச்சு அப்புறம் நம்ம பணத்த திருப்பி தந்துடுவாம்மா. உனக்கு என்ன, என் கல்யாணத்துக்கு அந்த பணம் இல்லாம போச்சேன்னு தானே வருத்தம். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்மா. ஒரு 2 வருஷம் அவகாசம் கொடு. அதுக்குள்ள கண்டிப்பா கௌதம் நல்லபடியா தொழில் செஞ்சு நம்ம பணத்த கொடுத்துடுவான். எனக்கும் என் சொந்த கால்ல நிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். ப்ளீஸ்மா, எனக்காக கொஞ்சம் யோசி. என பலவிதமாக சங்கீதாவை சமாதானப்படுத்தினாள். என்ன இருந்தாலும் பெற்ற மனம் இல்லையா? தன் பெண் இப்படி விவரம் இல்லாமல் இருக்கிறாளே,
பழகிய நட்புக்காக 30,00,000 ரூபாயை தூக்கி கொடுத்து விட்டாளே என்ற ஆதங்கம் இருக்கத்தான் செய்தது. அவள் இவ்வளவு தூரம் சொல்லும்போது மேற்கொண்டு சென்று கேட்கவும் அவருக்கு தயக்கமாக இருந்தது. அதோடு கௌதமை பற்றி அவருக்கும் தெரியும். நல்ல பையன்தான். ஒருவேளை அவன் மேல் இவளுக்கு விருப்பம் இருக்குமோ? அதனால்தான் பணத்தை கொடுத்து இருப்பாளோ? அப்படி மட்டும் இருந்தால் தனக்கு மாப்பிள்ளை தேடும் வேலை இருக்காது. தன் கண் முன்னாலேயே வளர்ந்த பையன். நல்ல பையனும் கூட என நினைத்தவர் அதன் பிறகு சில பல திட்டுக்களோடு அமைதியாகிவிட்டார். முதலில் கௌதம் அந்த பணத்தை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டான். என் நட்பை மதித்தால் நீ கண்டிப்பாக பணத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளையோடுதான் மீயாள் அவன் கைகளில் அந்த பணத்தை கொடுத்தாள். கண்களில் நீருடன் அதை பெற்றுக்கொண்ட கௌதம் அவளை இறுக அணைத்துக் கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் மியா. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன் நட்பு கிடைச்சதுக்கு நான் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா உன் வீட்ல நீ இதுக்காக திட்டு வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன சொன்னாலும் நீ இத திருப்பி வாங்கிக்க மாட்ட. ஒரு 2 வருஷம் தான் மியா. கண்டிப்பா நான் இத விட பல மடங்கு உனக்கு திருப்பி தந்துடுவேன். என கௌதம் நெஞ்சம் நெகிழ்ச்சியில் நிறைய நன்றியோடு சொன்னான். அதன் பிறகு கிஷோரோடு சேர்ந்து தொழில் செய்வதற்காக கௌதம் வெளிநாடு கிளம்பி போய்விட, மீயாளும் வைஷ்ணவியும் ஒரு கம்பெனியில் குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்த்தார்கள். அந்த சமயத்தில் மீயாளுடைய அம்மா சங்கீதாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அவசரமாக ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டியது இருந்தது. பணத்திற்காக அவள் அலைந்து திரிய கடைசியில் அந்த மருத்துவமனையை ட்ரஸ்ட் மூலம் ஏற்பாடு செய்துவிட்டது. ஆபரேஷன் முடிந்து அவரை பார்த்து கொள்ள மீயால் அங்கேயே தங்குவது மாதிரி ஆகிவிட்டது. ஏற்கனவே சங்கீதாவுக்கு கணவன் இறந்ததிலிருந்து அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போக இனி அவரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என சொல்லிவிட்டார்கள். அதனால் அவருடன் தஞ்சாவூரிலேயே இருந்துவிட்டாள். கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து திரும்பி வந்தபோது மீயாள் வைஷ்ணவியிடம் ஒரு சில மாற்றங்களை கண்டாள். முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மீயாள் பிறகு அவளை அழுத்தி கேட்க வைஷ்ணவி தான் ஒருவனை காதலிக்கும் விஷயத்தை ஒத்துக்கொண்டாள். இதை எதிர்பார்க்காத மீயாள் அதிர்ந்து போனாள். அத்தியாயம் 5. தனக்கு தெரியாமல் வைஷ்ணவி வாழ்வில் இன்னொரு ஆள் நுழைந்திருப்பதை கேட்டு அதிர்ந்த மீயாள், "யாரடி அது?" எனக் கேட்டாள். "அவர் பேரு ரகுவரன். ஏஆர் இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய பொறுப்புல இருக்கார். உங்க 2 பேர் உங்க 2 பேருக்கும் எப்படி பழக்கமாச்சு?" "உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல மியா. நம்மகிட்ட அந்த காயத்ரி பாட்டியோட பையன் கிருஷ்ணன் ரோட்ல வச்சு வம்பு பண்ணானே, அப்போ நாம அவன தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டாலும், 2 நாள்ல அவன் கை, கால் மாவுக்கட்டோட அபார்ட்மெண்ட்ஸ் வந்தவன் நம்மள பார்த்து மொறச்சு, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு சொல்லி கலாட்டா பண்ணானே! அப்போ அவன் கூட தம்பிதுரைன்னு இன்னொருத்தன் இருந்தான்ல, அவன் நான் தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ரொம்ப கலாட்டா பண்ணுனான். ரோட்ல வரும்போது கைய பிடிச்சு இழுத்து ஒரே தகராறு. அப்பதான் ரகுவரன் வந்து எனக்கு உதவி செஞ்சார். அப்படியே பழக்கமாகி நான் தான் முதல்ல அவர்கிட்ட காதல சொன்னேன். அவருக்கும் என் மேல விருப்பம் இருந்திருக்கும் போல. சொன்னா நான் தப்பா நெனப்பேன்னு தயங்கிட்டே இருந்திருக்கிறார். நான் சொன்ன உடனே அத சொல்லி என் காதல உடனே ஏத்துக்கிட்டார். இப்போ 2 மாசமா காதலிக்கிறோம். உன்கிட்ட சொல்லலாம்னு நெனப்பேன். நீ அங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு போயிருக்க. அந்த நேரத்துல இத வேற சொல்ல வேண்டாம்னு நெனச்சு தான் அமைதியா இருந்தேன். எப்படியும் இங்க வந்த உடனே உன்கிட்ட சொல்லலாம்னு நெனச்சேன். நீயே கண்டுபிடிச்சுட்ட" என சொன்னாள். "சரிடி, பையன் எப்படி? நல்லவனா? அவன பத்தி எல்லாம் விசாரிச்சியா?" என தோழியாக மீயாள் விசாரிக்க வைஷ்ணவி ரகுவரனை பற்றி சொல்லத் தொடங்கினாள். ம். ஆல்ரெடி சொன்னது போல ரகு ஏஆர் இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய வேலையில இருக்காருடி. கை நிறைய சம்பளம். சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. சின்ன வயசுல அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்திருக்கிறார். அங்க கூட என்ன அழைச்சிட்டு போனார். அவரோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அவருக்கு உறவு. அத சொன்ன பிறகுதான் எனக்கு அவர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. கம்பெனியிலேயே அவருக்கு வீடு, கார் எல்லாம் கொடுத்திருக்காங்களாம். புதுசா ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதுல அவருக்கு வேலை பிஸியா இருக்குன்னு சொன்னாரு. அதுல கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வீட்ல வந்து பேசுறதா சொல்லியிருக்கிறாரு என வைஷ்ணவி அவனைப் பற்றியெல்லாம் சொல்லி முடித்தாள். சரி, எனக்கு எப்ப அவர இன்ட்ரோ கொடுக்க போற? நானும் அவர பார்த்து ஓகே பண்ணணும் இல்ல? என மீயாள் விசாரிக்க வைஷ்ணவி முகமெல்லாம் புன்னகையாக அவளைப் பார்த்தாள். அவர பார்த்தா உனக்கு கண்டிப்பா பிடிக்குமியா. நான் இப்பவே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட விஷயத்த சொல்றேன். நீ ஒத்துப்பியோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டி. நாளைக்கு அவர மீட் பண்ணுவோம். என சொன்னவள் துள்ளி குதித்து மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள். போகும் அவளையே மீயாள் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் மொபைலில் பேசிவிட்டு உள்ளே ஓடி வந்த வைஷ்ணவி, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்காமியா. 2 நாள்ல அவரே கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கிறார் என சொல்ல மீயாள் யோசனையோடு தலையாட்டிக் கொண்டாள்.
சொன்னது போலவே 2 நாளில் வைஷ்ணவியை அழைத்த ரகுவரன் அவர்களை அங்கிருந்த பிரபலமான மாலுக்கு வர சொன்னான். வைஷ்ணவி தன்னை பார்த்து பார்த்து அலங்கரித்துக் கொள்ள மீயாள் எப்போதும் போல் ஜீன்ஸ் குர்தாவோடு கிளம்பினாள். பொதுவாக வைஷ்ணவி தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் படு சோம்பேறி. அத்தனை தூரம் சிரத்தை எடுத்து தன்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டாள். கல்லூரி படிக்கையில் சுடிதார் அணியும் போது எந்த டாப்ஸுக்கு எந்த பாட்டம் என்று கலர் கூட மனதில் பதியாமல் மாற்றி மாற்றி அணிந்து கொள்வாள். மியாதான் அவளை திட்டி மாற்றச் சொல்வாள். மியாவை பொறுத்தவரை உடை விஷயத்தில் மட்டுமல்ல, பொதுவாகவே தன்னை நேர்த்தியாக வைத்துக் கொள்வாள். அதிகமான அலங்காரம் இல்லை என்றாலும் இடத்துக்கு தகுந்தது போல் அவளது அலங்காரம் அவளுக்கு பொருத்தமாகவே இருக்கும். இன்று வைஷ்ணவி மாற்றி மாற்றி ஒவ்வொரு உடையாக கண்ணாடியில் தனக்கு பொருத்தி பார்க்க எதுவுமே அவளுக்கு திருப்தியாக தோன்றவில்லை. என்ன மியா இது? எத போடுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ எல்லாம் எப்படி கன்ஃப்யூஸ் இல்லாம இதெல்லாம் செலக்ட் பண்ற? முன்ன பின்ன பார்த்து பார்த்து இப்படியெல்லாம் போட்டிருந்தா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் என அவள் புலம்பினாள். சிரிப்புடன் மீயாள் அவளுக்கு பொருத்தமான உடையை தேர்ந்தெடுத்து கொடுத்தவள் வேண்டுமென்றே அவளை வெறுப்பேற்றும் விதமாக, நேரத்தை பாரு, பல்லே இல்லாதவ பக்கோடா சாப்பிடுறா, இவளுக்குன்னு கூட ஒரு ஆளு கிடைச்சிட்டான். ஆனா நான் இன்னும் சிங்கிளா சுத்துறேனே, எல்லாம் என் கரகம் என சலித்து கொண்டாள். அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும்டி. அதோட முக லட்சணமும் வேணும். நீ என்ன போல ஒரு 1/4 பங்கு அளவுலாவது அழகா இருந்திருந்தா, இந்நேரம் அந்த நல்லதெல்லாம் நடந்திருக்கும் எனச் சொன்னவள் மீயாளை உற்று பார்த்து, உனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் மனசு தளர விடாம முயற்சி பண்ணி பாரு என அவள் தோளில் தட்டி ஆறுதலாக சொல்ல, மீயாள் கோபத்துடன் வைஷ்ணவியை முறைத்தாள். எல்லாம் என் நேரம். புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? நீ வேணும்னா பாருடி. கூடிய சீக்கிரம் நானும் ஒரு ஆள் செட் பண்ணி உன் மூஞ்சில கரிய பூசுறேன் என மீயாள் சிலிர்த்து கொண்டாள். அது நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்ப வந்து வண்டியை எடு. இல்லைனா என் மேக்கப் களைஞ்சிடும் என ஸ்டைலாக சொல்லிவிட்டு வைஷ்ணவி முன்னே நடக்க, ஆடுடி ஆடு. நீ ஆடுறத பார்த்தா உனக்கு ஏதோ பெரிய ஆப்பா வைக்க போறான். அது மட்டும் நல்லா புரியுது என மீயாள் பொறுமிக் கொண்டே அவள் பின்னால் சென்றாள். இந்த பைத்தியக்காரனுங்க தொல்லை தாங்க முடியல. வெளியில வந்தாலே நொச்சி நொச்சின்னு இப்படித்தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்களோட ஒரே பிரச்சனை. கிரேசி கைஸ். முதல்ல ஒரு குச்சி எடுத்து எல்லாரையும் அடிச்சு விரட்டணும் என வைஷ்ணவி சொல்லிக்கொண்டே ஸ்கூட்டியில் ஏறினாள். ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டே வைஷ்ணவியை திரும்பி முறைத்த மீயாள், யாரடி பைத்தியம்னு சொல்ற? நான் பேசுறது உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா என கேட்டாள். ஐயோ மியா குட்டி, நீயா பேசுன? நான் ஏதோ ரோட்ல பைத்தியம் பேசுதுன்னு நினைச்சிட்டேன். சரி சரி, கோவப்படாம வண்டியை எடு என வைஷ்ணவி மீண்டும் கலாய்க்க மீயாள் எரிச்சலுடன், எல்லாம் நேரம்டி. இரு இரு, எனக்கும் நேரம் வரும், அப்ப வச்சுக்கிறேன் என்றபடி ஸ்கூட்டியை எடுத்தாள். தன் முன்னால் உட்கார்ந்திருந்த ரகுவரனையே மீயாள் யோசனையுடன் பார்த்திருந்தாள். தன்மேல் படிந்திருந்த அவள் பார்வையைக் கண்டு ரகுவரன் சங்கடமாக நெளிந்தபடி உட்கார்ந்திருந்தான். அவன் அசௌகரியத்தை உணர்ந்த வைஷ்ணவி மீயாளை தன் கைமுட்டியால் இடித்தாள். ஏன் மியா, வந்ததுல இருந்து இப்படியே பார்த்தா என்னடி அர்த்தம்? அவன்கிட்ட ஏதாவது பேசுடி. அவன் நெளிஞ்சுகிட்டே உட்கார்ந்திருக்கான். பார்க்கவே பாவமா இருக்கு என வைஷ்ணவி மீயாள் காதில் கிசுகிசுத்தாள். ஒரு பெருமூச்சுடன் மீயாள் சிறு புன்னகையுடன், ஹலோ ரகுவரன், என்ன பத்தி இவ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதப்போல உங்கள பத்தியும் நிறைய சொன்னா. அப்புறம் எப்படி இருக்கீங்க என பொதுவான நல விசாரிப்போடு தன் பேச்சை துவங்கினாள். நான் நல்லா இருக்கேன். ஆமா மேடம், உங்கள பத்தி வைஷு நிறைய சொல்லியிருக்கா. உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என அவன் ஃபார்மலாக பேச மீயாள் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தாள். ரகுவரன் தோற்றத்திலும் பேச்சிலும் எந்த குறையும் காண முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நெருடியது. அதுவும் அவனை ஏற்கனவே எங்கோ பார்த்தது போல் வேறு தோன்றியது. அவனை எங்கே பார்த்தோம் என்பது ஞாபகம் வராமல் போக மீண்டும் மீண்டும் யோசித்ததில் தலைவலி வந்ததுதான் மிச்சம். வைஷ்ணவியும் ரகுவரனும் பேசிக் கொண்டிருந்தாலும் ரகுவரனின் பார்வை அடிக்கடி மீயாளின் புறம் வந்து சென்றது. மீயாள் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்து அடிக்கடி அவளையும் வைஷ்ணவி பேச்சில் சேர்த்து கொண்டாள். வைஷ்ணவியின் சந்தோஷமான முகத்தை பார்த்ததும் தன் தயக்கத்தையும் குழப்பத்தையும் உதறி தள்ளிவிட்டு மீயாளும் ரகுவரனுடன் சகஜமாக பேச ஆரம்பித்தாள். அன்றைக்குப் பிறகு மீயாள் ரகுவரனை அடிக்கடி சந்தித்தாள். முதல் நாளைப் போல தள்ளி நின்று பேசாமல் அவன் அவளோடு நன்றாக பேச அவளும் அண்ணா என அழைத்து அவனிடம் உரிமையாக பழகினாள். அவளின் அந்த அழைப்பில் அவன் தடுமாறியது கூட அவள் கண்களுக்கு தப்பவில்லை. அவர்கள் இருவருக்கும் இடையில் நந்தியாக இருக்க வேண்டாம் என நிறைய நேரங்களில் மீயாள் வேலை இருக்கிறது என தனியாக கலந்து கொள்வாள்.
ஒருமுறை ரகுவரனை நேரில் சந்தித்தபோது, தாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கும் வேலை கடினமாக இருப்பதாக வைஷ்ணவி கவலையுடன் கூற, அவர்கள் இருவருக்கும் தன் கம்பெனியில் ஏதாவது வேலை வாங்கி தரட்டுமா எனக் கேட்டான். முதலில் யோசித்த மீயாளும், தன் டீம் லீடர் தன்னிடம் நடந்து கொள்ளும் முறையை யோசித்து, உடனே சம்மதம் சொன்னாள். அடுத்த வாரத்திலேயே இருவருக்கும் வேலை ஏற்பாடு செய்துவிட்டதாக வந்து நின்றவன், ஆபீஸுக்கு வந்து அக்ரிமெண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டுவிட்டு, அடுத்த வாரத்திலேயே வேலையில் சேர்ந்து விடுங்கள் என சொல்ல, இருவரும் சந்தோஷமடைந்தார்கள். அதேபோல் அவர்களை ஆபீஸுக்கு அழைத்துச் சென்றவன், அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுத்து கையெழுத்து போடச் சொன்னவன், எப்போது வேண்டுமானாலும் வேலையில் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னான். வைஷ்ணவி அவன் மேல் இருந்த நம்பிக்கையில் உடனே கையெழுத்து போட்டு அவனிடம் கொடுத்துவிட, மீயாள் மேம்போக்காக அந்த அக்ரிமெண்டை படித்து பார்த்துவிட்டு, அவளும் அவன் மேல் இருந்த நம்பிக்கையில் கையெழுத்து போட்டு கொடுத்தாள். இன்னும் ஒரு வாரத்துல எம்டி வந்துடுவார். டைரக்டா அவரை பார்த்துட்டு அப்புறம் நீங்க வேலையில ஜாயின் பண்ணிடலாம் என சொல்ல, அவர்களும் புன்னகையோடு சம்மதமாக தலையாட்டி விடை பெற்றார்கள். அன்றுதான் ரகுவரனை கடைசியாக சந்தித்தது. அதன் பிறகு ஏதோ வேலை காரணமாக மும்பை போகிறேன் என சொன்னவன்தான். அவர்கள் வேலையில் சேரும் நாள் வந்தபோது கூட அவன் வரவே இல்லை. சரி, அவன் வரவில்லை என்றால் என்ன? ஏற்கனவே அவன் சொல்லி வைத்த வேலைதானே என இருவரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு அவனுடைய கம்பெனிக்கு எம்டியை சந்திக்கச் சென்றனர். வரவேற்பறையில் தங்களைப் பற்றிய விவரம் சொல்லிவிட்டு நின்று கொண்டு இருந்தவர்களை சோஃபாவில் அமர்ந்து காத்திருக்கச் சொல்லிவிட்டு ரிசப்ஷனில் இருந்த பெண் எம்டியை அழைக்க, மீட்டிங் முடிந்த பிறகு தானே கூப்பிடுவதாகச் சொல்லி அவன் வைத்து விட்டான்.